ஹலோ வீவர்ஸ், நான் ஜே லலிதா. இப்போது இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோ எது சம்பந்தப்பட்டது என்றால் பாடல்கள் சம்பந்தப்பட்டது. பாடல்கள்னால் இந்த சேனலை நான் ஏன் திறந்துருக்கேன்னா, இது புது சேனலு. இப்போ இதுக்கு பிறகு தான் நான் வீடியோ ஒன்று பாடி பாடி அதை இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண முடியும். இப்போதைக்கு இன்றைக்கி பாட்டு இல்லை, ஆனால் பாடல்கள்லாம் யாரோட பாடல்கள்னால், அதாவது நான் இப்போ இந்த சேனலில் பாடவிருக்கிற பாடல்கள் எந்தெந்த நடிகரோடன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே, 3 நடிகர்கள். அதில் 1வது 2வது 3வது 3 பேர் இருக்காங்க. அவங்களோட பாடல்களை நான் பாட போகிறேன். எந்த நடிகர்கள்னால் எம்ஜிஆர் தெரியும்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர். மக்கள் திலகம் எம்ஜிஆர்னால் உலகம் முழுவதுமே தெரியும். எம்ஜிஆர்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு பேர். ஆனால் உலக அளவில் தமிழர்களுக்கு தெரிகிறது எம்ஜி ராமச்சந்திரன்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு தெரியும், பட சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு. ஆனால் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே எம்ஜிஆர்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, எம்ஜிஆர். இவரோட பாடல்களை நான் இந்த வீடியோவில் பாடவிருக்கிறேன். இப்போ இல்லை, பிறகு. ஓகே, இன்றைக்கி அதாவது முன்னுரைனா இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்ல, இந்த வீடியோவுக்கு முன்னுரை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் முன்னரே இந்த சேனல் தொடங்க போகிறேன்ல, அதனால் என் கருத்துக்களை இந்த வீடியோவில் இப்போதைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இது எம்ஜிஆர். ஓகே, சொல்லிட்டேன். 2வது யார்? ஜெய்சங்கர்னா ஐயோ, அவரோட பாடல்களை நான் உருகி 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 கேட்பேன். அந்த அளவுக்கு என் மனசில் நிலைத்து நின்றவர் ஜெய்சங்கர். அவர் பாடல்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடிகர், ஆக்டர் ஜெய்சங்கர் அந்த காலத்தில் உள்ளவர். அவர் ஜெய்சங்கர் 60, 70, 80 கூட நடிச்சிருக்காரு. அவரோட பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பாடல்களையும் இதில் நான் பாடவிருக்கிறேன். ஓகே, பாடல்கள் இந்த 3 நடிகர்களில் எந்தெந்த பாடல்கள்